கர்த்தர் முன்னதாக இன்றைய வேதவசனம் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்துக்கு வருவார்கள். கர்த்தர் முன்னதாக இந்த வசனம் பார்க்கும்போது எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் பட்சத்துக்கு வருவார்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில யார் நமக்கு விரோதமாக கூடுறாலும் சரி, எவ்வளோ வந்தாலும் சரி, நம்ம உண்மையாக கர்த்தருடைய பிள்ளையாக இருப்போமானால் கண்டிப்பாக அவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவாங்க. வந்து கர்த்தர் இவனோடு இருக்கிறார்னு அறிக்கை பண்ணுவாங்க. சாட்சியா மாத்துவாங்க. வேதத்துல பார்த்தீங்கன்னா, யோசேப்பு யோசேப்புக்கு விரோதமாக சகோதரர் எல்லாம் கூட்டம் கூடி அவர ஒரு அடிமை வித்துருவாங்க. எல்லாம் கூட்டம் கூடி அவர் கொல்ல போனாங்க, வித்துட்டாங்க. ஆனா ஒரு காலம் வந்துச்சு. யார் யார் அவங்க மேல அவருக்கு விரோதமா யோசேப்புக்கு விரோதமா கூட்டம் கூடுனாங்களோ, யாரெல்லாம் அடிமைப்படுத்துனாங்களோ, அதே எல்லாருமே யோசேப்பு முன்பாக வணங்குவாங்க. எகிப்துல வணங்குவாங்க. அந்த மொத்த குடும்பமும் ரட்சிக்கப்படுறதுக்கும், அவங்க வாழ்றதுக்கு ஜீவனம் பண்ணதுக்கும், அது யோசேப்பு மூலமே கர்த்தர் நடத்துறாரு. எல்லாருடைய அ இவ் யோசேப்பு க யோசே யோசேப்பின் கரம் எல்லாத்துக்கும் மேலாக இருந்துச்சு. ஆளுகை யோசேப்பு கொடுத்தார். ஆனா அதே யோசேப்போட சிறுவயதில பார்த்தீங்கன்னா, எல்லாரும் யோசேப்புக்கு விரோதமா கூடியிருப்பாங்க. அவர அடிமையா வித்தாங்க. இந்த வேளையில உங்களுக்கு விரோதமாக யார் எப்படி வந்தாலும் சரி, ஏதோ உங்க அடி உங்கள அன்னைக்கு யோசேப்புக்கு வந்த மாதிரி ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு விரோதமா எத்தனை கூடியிருந்தாலும் சரி, நீங்க கர்த்தரோடு இருப்பீங்கன்னா, உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக தினந்தோறும் மாற்றிக்கொண்டு, அந்த யோசேப்பு எவ்வளோ சிறைச்சாலையில எங்க இருந்தாலும், கர்த்தர் அவனோடு தான் இருக்கும் சொல்லுவோம். நம்ம கூடயும் கர்த்தர் இருக்கிறதுக்கு தகுதியாக நம்ம மாத்திட்டே இருப்போமானால், ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாம் மாறும். உங்கள எவர்கள் உங்களுக்கு விரோதமா இருக்காங்களோ, எல்லாரும் உங்கள் தயவு நாடி வருவாங்க. உங்கள தேவன் ஆசீர்வதிப்பார். அவர்கள் முன்பாக தேவன உங்கள் மூலமாக அவர்கள் வாய் அறிக்கை பண்ணும். கர்த்தர் இவனோடு இருக்கிறார்ன்னு அறிக்கை பண்ணும். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை எல்லாரும் தருவார். பரலோகத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.